அடைந்தே உம் சிந்தையால் என்னை நிரப்பும் உம் மகா ஸ்நேகத்தால் பூரிக்கும் எனதுள்ளம் வாழ்நாளெல்லாம் உம் சுவடுகள் தொடர்ந்திடும் நீரே என் சொந்தம் நீரே என் செல்வம் நீரே என் சொந்தம் நீரே என் செல்வம் நீரே என் ஆசை இயேசுவே நீங்காத நித்திய சுதந்திரம் இயேசுவே நீங்காத நித்திய சுதந்திரம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு சரணடைதல் என்பது என் எல்லா சுய விருப்பங்களை எல்லாம் வேறறுத்து விட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய சிந்தையை அணிந்து கொள்வது மாத்திரமல்ல, அவர் சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றுவதற்கு துணிவது. கடினமான காரியமாக இருந்தாலும் நான் நம்புகிறவர் என்னை விட பல மடங்கு சொல்ல முடியாத அளவிற்கு ஞானம் நிறைந்தவர், பலன் நிறைந்தவர். அதைத்தான் 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கு 2 விதமான பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு. ஒன்று ஃபூலிஷ்னஸ் ஆஃப் காட், ரெண்டாவது வீக்னஸ் ஆஃப் காட். இப்படி ஒன்று ஆண்டவருக்கு இல்லவே இல்லை. ஆண்டவருக்கு ஃபூலிஷ்னஸ்ங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது, அதே மாதிரி வீக்னஸ்ங்கிறது கிடையாது. அப்புறம் ஏன் இந்த பதத்தை பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்கிறார்? தமிழில் வாசிக்கும் பொழுது, இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. நம்ம ஞானமற்றவர்கள், பலனற்றவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டவரை எப்படி சொல்றாரு? ஆண்டவரோடு ஒப்பிடுகிறார். ஒப்பிடும் பொழுதுதான் சொல்றாரு, தேவனுடைய பைத்தியம், தேவனுடைய பலவீனம். உண்மையிலேயே தேவனுடைய பைத்தியம் என்று ஒன்றும் இல்லை, தேவனுக்கு பலவீனம் என்பது ஒன்றுமே கிடையாது. அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி. அப்படிங்கிற போது என்னை அவரோடு கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாதுங்கிறத ஒப்பிடுவதற்காக இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார். உதாரணம் சொல்லும் பொழுது, இன்றைக்கு நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நம்ம ரொம்ப அதிக ஞானத்தில் இருக்கிறோம் நினச்சி சில நேரங்களில் பெருமை வந்து ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுறோம். உலக பிரகாரம் மனிதர்கள் கூட சில நேரங்களில் சுயத்தை நம்பி பெருமை பேசி தங்களை உயர்த்துவதிலே முன்னணியில் நிற்கிறார்கள். ஆனால் இந்த குணாதிசயம் ஆண்டவருடைய சீசர்களுக்கு, சீசத்துவத்தில் வளர்கிறவர்களுக்கு இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஆண்டவரை அவமதிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய ஞானத்தை விட தன்னுடைய ஞானம் அதிகம் என்று தப்பு கணக்கு போடுகிறார் என்று அர்த்தம். ஒரு மனிதனை குறித்து லூக்கா 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவன் ஐஸ்வர்யம் உள்ளவன், அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் நினச்சிக்கிட்டான் தான் தான் ரொம்ப இருக்கிறதுலையே ஞானம் உள்ளவன் நினச்சிக்கிட்டேன். பணம் கூடிருச்சு, அதனால் ஞானம் வந்துடாது. எவ்வளவு நாம் உலக பிரகாரமான பொக்கிஷத்தை வைத்திருந்தாலும், பணத்தை வச்சுருந்தாலும், ஐஸ்வர்யம் நிறைந்தவர்களாக இருந்தாலும், நம்ம ஆண்டவரோட கம்பேர் பண்ணும்போது நம்முடைய ஞானம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒப்பிடவே முடியாது. அவன் என்ன சொல்கிறான்? நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களை அங்கே சேர்த்து வைத்து ஆத்மாவை குறித்து பார்த்துறான். உனக்காக அநேக வருஷங்களுக்கு பொருள் சேர்த்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி இளைப்பாறை புசித்து குடித்து பூரிப்பாக இருப்பேன்னு சொல்லி ஒரு தவறான ஒரு காரியத்தை அவன் திட்டமிடுகிறான். ஏன்னா அவனுக்கு தான் ஞானம் தான் பெருசாக தெரிஞ்சு. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, அவன் நினச்சான் அவன் தான் பெரிய ஞானி நினச்சான். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற பேர் அறிவற்றவனே, மதிகேடனே. இன்றைக்கி என்ன இவங்களையும் பார்த்து ஒருவேளை அவர்களுடைய ஞானத்துக்கும் அவருடைய பலத்துக்கும் மேலே என்னுடைய பலன் பெரிதுன்னு நினச்சிட்டு நான் என்ன வேணாலும் சர்வ அதிகாரத்தை உடையவன்னு சொல்லி நினச்சி மமதையோடு இருப்பேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பைத்தியமே உங்களுக்கு அதிக ஞானத்துக்கு ஈக்குவல் கிடையாதுங்கிறாரு. அப்படி கம்பேர் பண்ணுறார். ஆனால் ஆண்டவருடைய பைத்தியம் ஒன்றும் இல்லை, அவர் பலவீனம் உள்ளவரும் அல்ல. அவருடைய ஞானத்தை எனக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக, கிருபையாய் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ என்னுடைய ஞானம், என்னுடைய பலத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் மேலே நம்பிக்கை வைத்து
அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். அது அவருடைய பார்வையிலே நம்மை அறிவுள்ளவர்களாக்கும். இந்த பூமியிலே ஒருவேளை நம்மளை பார்த்து பைத்தியம் சொல்லலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நாமும் சிறந்த ஞானியாக முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருவாராக. ஆமென்.